நான் சொல்லுவேன், நம்ம தான் இருக்கிறதுலையே ஒரு பெரிய நாட்டில் கூட்டாட்சிக்கு விரோதமாக இவ்வளோ அதிகாரத்தை அங்கே கொடுத்துருக்கோம். இந்த அரசு, அதாவது பணக்காரனுக்காக நடத்துகிற, பணக்காரனால் நடத்தப்படுற அரசு, முழுக்க முழுக்க பெட்ரோல் டீசலில் தான் இவங்க வரியை ஏற்றுறாங்க. இந்த செஸ்ஸு சர்சார்ஜுன்றது முதலில் ஒரு தவறான நோக்கம். தமிழின மக்களையும் தமிழ்நாட்டையும் துரோகம் செய்து அங்கே போய் ஆமாசாமி போட்டு கையை காலை பிடிச்சிட்டு வந்துடுவாங்களா? சுயமரியாதை இருக்கிற, தமிழ் பற்று இருக்கிற, மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கிற ஒரு நபராக இருந்தால் அமைச்சர் என்ன போய் சொல்லணும்? முதல்ல திருடின பணத்தை போட்டுட்டு எங்களுக்கு இழப்பீடை கொடுத்துட்டு இது காலியான பிறகு நம்ம யோசிப்போம் கடன் எடுக்கிறதா இல்லையான்னு அப்படின்னு சொல்லணும். உப்பு சாப்பிட்ற, முதுகெலும்பு இருக்கிற, அடிமை இல்லாத அமைச்சராக இருந்தா. ஆனால் நம்ம அமைச்சர் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஏதோ முதுகெலும்போ சுயமரியாதையோ அமைச்சருக்கு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்போம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே இணைந்திருக்கிறார் மதுரை மத்திய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். அரசாங்கம் மக்களிடம் எதற்காக வரி வசூல் செய்கிறாங்க, அதோட வகைகள் என்ன, எவ்வளவு வரி வசூல் செய்கிறாங்க, யார்கிட்ட இருந்து வரி வசூல் செய்கிறாங்க? உலகத்தில் இருக்க எல்லா அரசாங்கமும் வரியை வசூல் பண்ணி தான், வெவ்வேறு வரிகளை விதித்து தான் நிதியை திரட்டுறார்கள். ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளிலும் அரசாங்கத்துக்கு ஒரு 2-3 முக்கிய நிதியின் அடிப்படையில் இருக்கிற கடமை. ஒன்று பப்ளிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஹைவேஸ் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ், பிரிட்ஜஸ், குடித்தண்ணி திட்டம் இல்லை சாக்கடை திட்டம், இதெல்லாம் மக்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஒன்று. இரண்டாவது, உட்கட்டமைப்பை அதிகரித்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எடுத்து இல்லை புது துறைமுகம் போட்டு அதனால் ஷிப்பிங்க்கு வாய்ப்பு கொடுக்குறது. ஸோ இது வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு பண்ணுற செலவு. மூணாவது, எல்லா சமுதாயத்திலையும் இருக்கிறதுலையே பின்தங்கிய பொருளாதாரத்தில் ஏழை எளிய மக்கள் இருப்பார்கள். அவங்களுடைய நலனை காப்பது அரசாங்கத்துடைய கடமை. அதனால் இந்த 3 காரணத்துக்கு நிதி தேவை அரசாங்கத்திடம். ஸோ எதற்காக பெறுறது? மக்களுக்கு சேவை செய்ய, அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எவ்வளோ பெறுறது நாட்டை பொறுத்து இருக்குது. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா கடைசி 2-3 வருஷத்தில், இல்லை தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சரிஞ்சிருச்சு. தமிழ்நாடு ஒரு காலத்தில் 14 இருந்தது, இப்போ 10, 11, 10ன்னு வந்துருச்சு. ரொம்ப நான் 4 வருஷமாக அரசாங்கத்தை சட்டமன்றத்தில் பேசிகிட்டே இருக்கேன். கடைசியாக இந்த வருஷம் என் வார்த்தையை ஏற்று நிதியமைச்சர், துணை அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு குழுவை அமைத்து இதை எப்படி திருப்பி 14-14.5க்கு போகலான்னு மாண்புமிகு உறுப்பினர் கேட்டார். அதை நாங்கள் பண்ண போகிறோம்னு சொன்னார். அதே மாதிரி இந்தியாவிலையும் ஒரு 14-15 வந்துட்டு இருந்தது, இப்போ சரிஞ்சு ஒரு 12-13 தான் வருது. நம்ம நாட்டில் ஒரு நேரத்தில் 2 லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது, இப்போ 5 லட்சம் வரைக்கும் வரியே கிடையாதுன்றாங்க. அப்போது இயற்கையாக நேரடி வரி, மூஞ்சியை தெரிஞ்சு எடுக்கிற வரி நியாயமான வகையில் எடுக்கலாம். ஜாஸ்தி கட்டக்கூடியவர்களிடம் ஜாஸ்தி எடுக்கலாம், கம்மி கட்டக்கூடியவர்களிடம் கம்மி எடுக்கலாம், இல்லை எடுக்காமே விட்டுருலாம். மறைமுக வரி அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா மறைமுக வரி என்ன சொல்கிறோம்? எங்கெல்லாம் பிஸ்கெட் விற்கிதோ அங்கெல்லாம் எடு, எங்கெல்லாம் பெட்ரோல் விற்கிதோ அங்கெல்லாம் எடு, எங்கெல்லாம் கார் விற்கிதோ அங்கெல்லாம் எடு. அப்போ சேல்ஸ் டேக்ஸ், விஏடி, ஜிஎஸ்டி இதெல்லாம் மறைமுக வரி, பாயிண்ட் ஆஃப் சேல், பாயிண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வரி. இந்த வரி இயற்கையாக ரிக்ரெசிவ், பிற்போக்கு வரி. ஏனென்றால் எந்த ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையோ இல்லை நடுத்தர மக்கள் அளவுக்கோ அவங்களுடைய சொத்திலோ இல்லை அவங்களுடைய வருமானத்திலேயோ வரி விதிக்கக்கூடிய பொருட்களில், சேவைகளில் செலவு பண்ண மாட்டார்கள். இப்போ எனக்கு 1 கோடி ரூபா வருமானம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபா வருமானம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபான்னா வாடகையிலையும், சாப்பிட்றதுலையும், கார் பேமெண்ட் பண்ணுறதுலையும், பெட்ரோல் போடுறதுலையும், துணி வாங்குறதுலையும், பசங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுலையும் நீங்கள் கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபாயை செலவு பண்ணிடணும். மிஞ்சி போனால் 1 லட்ச ரூபா அவங்களால சேமிக்கப்படும். ஆனால் 1 கோடி ரூபா இருக்கும்போது நான் மிஞ்சி போனால் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் வரி வசூலிக்கக்கூடிய சேவைகள் பொருட்களில். பாக்கியை நான் டேக்ஸ் கட்டுவேன், இல்லை நான் இன்கம் டேக்ஸ் கட்டுவேன், இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், ஷேர் வாங்குவேன், கம்பெனி வாங்குவேன், ஃப்ளாட் வாங்குவேன், அதெல்லாம் வரி கிடையாது. சதவிகிதத்தை பார்த்தால் மறைமுக வரிகள் எப்பயுமே ஏழை எளிய மக்களின் பாரத்தை ஜாஸ்தியாக தோணும்.
எல்லா நாடுகளிலும் அரசாங்கத்தோடைய ஒரு இலக்காக இருக்கும், நியாயமாக வரி தீட்டணும், நியாயமாக விதிக்கணும். அப்படின்னா பணக்காரங்களிடம் ஜாஸ்தியும் ஏழைகளிடம் கம்மியும். அதில் ஓஇசிடின்னு ஒன்று இருக்குது, அதாவது வளர்ந்த நாடுகளெல்லாம் வைத்திருக்கிற கூட்டமைப்பு ஓஇசிடி, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக்லி டெவலப் கண்ட்ரிஸ்னு, ஃப்ரெஞ்சில் ஓஇசிடின்னு இருக்குது. அந்த ஓஇசிடியில் ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க, ஒரு விதிமுறை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? நேரடி வரிகளில் 60% மறைமுக வரிகளில் 40% எடுத்தால் அது நியாயமாக இருக்கும். 2013-14 UPA 2 கவர்மெண்ட் முடிகிற நேரத்தில் ஓஇசிடியோடைய விதிமுறையை கிட்டத்தட்ட அடைகிற சூழ்நிலையில் இருந்தார்கள். அதாவது ஒரு 53% மொத்த வரியில் நேரடி வரியாகவும், கம்பெனிலேருந்து பணக்காரன்ட்டேருந்து டைரக்ட் டேக்ஸ்லேயும் 47% மறைமுக வரியாகவும் எடுத்துகிட்டு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தா இந்த அரசு, அதாவது பணக்காரனுக்காக நடத்துகிற, பணக்காரனால் நடத்தப்படுற அரசு, கிட்டத்தட்ட 60% பணத்தை மறைமுக வரியில் தான், அதாவது 47 இருந்ததை 60க்கு தூக்கிட்டு 53% நேரடி வரி இருந்ததை வெறும் 40% தான். அதனால் பணக்காரங்களும் கட்டுறதில்லை, ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் கட்டுறதில்லை. எல்லாமே சாமானியர்கள் பொருள் வாங்குறதுல ஜிஎஸ்டியில் வாங்கினா, அதுலேயும் ரொம்ப ஜாஸ்தி சொல்லப்போனால் முழுக்க முழுக்க பெட்ரோல் டீசலில் தான் இவங்க வரியை ஏற்றுறாங்க. ஏன்னா $130-120 ஒரு கச்சா எண்ணெய் பேரல் இருந்தபோது இருந்த பெட்ரோல் விலை இப்போ $30 இருக்கும்போது அதே பெட்ரோல் விலை இருக்குது பம்பில். அப்போனா ஒரு லிட்டருக்கு 4 ரூபா 6 ரூபா 8 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க மன்மோகன் சிங் அரசாங்கத்தில். ஒரு லிட்டருக்கு 35 ரூபா 40 ரூபா வரி வாங்கிட்டு இருக்காங்க திரு மோடி அரசாங்கத்தில். அதனால் இந்த பணத்தை வச்சு தான் அரசாங்கம் நடக்குதே தவிர பணக்காரங்களுடைய வரி ஒரு பாரத்தை கிட்டத்தட்ட முற்றிலும் அகற்றி விட்டார்கள் இந்த அரசாங்கம். பல பொருளாதார நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரீங்க. மற்ற நாடுகளில் உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கும் இந்தியாவில் உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? அதை நம்ம ஏன் கடுமையாக எதிர்க்கிறோம்? முதல்ல நான் ஒன்று தெளிவு பண்ணணும். காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வர போகிறேன்னு சொன்னாங்களே தவிர கொண்டு வரல. பிஜேபி அரசாங்கம் தான் கொண்டாந்தது. அதுலேயும் நான் சொல்லணும், காங்கிரஸ் அரசாங்கம் யூபிஏ அரசாங்கம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லும்போது இந்தியாவிலேயே ஒரு தீவிரமான எதிர்ப்பு காமிச்சவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அன்றைக்கி பிஜேபி கட்சியிலேயே குஜராத்தோடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். இது தேச துரோகம், இது மாநிலங்களின் உரிமையை பறிக்கிறது, இது கூட்டாட்சிக்கு விரோதம், இது பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ போராடினவர். அவர் பிரதமர் ஆனவுடனே அப்படியே ஆள் சைடை மாற்றிக்கிட்டு நான் இதுதான் நியாயம்ட்டார். நீங்கள் கொண்டாந்துட்டு அடுத்த 6-8 மாதத்தில் கிட்டத்தட்ட 200-300 திருத்தங்கள் கொண்டாந்தாங்க. யாராவது யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக கொண்டாடணும். அதுக்கப்புறம் 2-3 திருத்தம் கொண்டாடலாம். திடீர்னு அவசரத்துக்காக அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான திருத்தங்கள் தினம் கொண்டாந்துருந்தால் இது பண மதிப்பிழப்பு மாதிரின்னு வச்சுங்க. இப்போ என்ன குற்றச்சாட்டு சொல்லுவோன்னா, 2 எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன். சிங்கப்பூர் எடுத்துக்கும் அமெரிக்கா எடுத்துக்கும். சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி இருக்குது. எல்லா பொருட்களும் எல்லா சேவைகளும் எல்லாம் ஒரே ஒரு ரேட்டு தான், 7%, அவ்வளோதான். அமெரிக்கா எடுத்திங்கன்னா ஜிஎஸ்டியே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு தனித்தனி வெவ்வேறு டேக்ஸ் ரேட் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, மாநில உரிமையில் நாங்கள் கை வைக்க மாட்டோம். அதனால் இன்கம் டேக்ஸ்ன்றது மத்திய அரசாங்கத்தால் எடுக்கப்படும், மாநிலமும் எடுக்கலாம், ஆனால் மத்திய அரசாங்கம் அது தொடும். ஆனால் சேல்ஸ் டேக்ஸ்லாம் மத்திய அரசாங்கம் கை வைக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு நாடு தான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக, இவ்வளோ வெவ்வேறு லெவலு, ஸ்லாபு, ரேட்டு, எக்ஸ்க்ளூஷனு ஏதாவது வச்சு இவ்வளோ பேப்பர் ஒர்க் வச்சு எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நடந்ததில்லை. அதனால்தான் நம்ம இவ்வளோ பிரச்சனையை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் விஏடின்னு வச்சுருந்தோம். விஏடின்னா என்ன அர்த்தம்? வேல்யூ ஆடட் டேக்ஸ். வேல்யூ ஆடட் டேக்ஸ்னால் நான் உங்கள்கிட்டருந்து 100 ரூபாய்க்கு நான் பொருளை வாங்கி அதில் ஏதோ உற்பத்தி செய்து இல்லை மேனுஃபேக்சரிங் செய்து ஃபினிஷிங் செய்து நான் 140 ரூபாய்க்கு விற்றேன் என்றால் நான் அந்த 40 ரூபாய்க்கு மாத்திரம்தான் வரியை அரசாங்கத்திடம் செலுத்த வேண்டும். ஆனால் ஜிஎஸ்டியில் எப்படி சொல்கிறாங்க? அப்படி கிடையாது. நீங்கள் 100க்கு வாங்கும்போது 100க்கு முழு ஜிஎஸ்டி கட்டிடுங்க. நீங்கள் 140க்கு விற்கும்போது அவங்கள்ட்ட வாங்கி அந்த 140 எங்களுக்கு கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் 100க்கு ஏற்கனவே அங்கே கட்டிட்டேன், அதனால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை காமித்து விட்டு இந்த கேப் 40 மாத்திரம் என்கிட்ட கட்டிடுங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை? அந்த இன்கம் கிரெடிட் என்கிட்ட இருந்தால்தான் இந்த 100 கழிச்சிட்டு நான் 40 கொடுக்க முடியும்.
நல்லா புரியுதுல்ல? நான் என்ன பிரச்சனை, நார்மலாக இருக்கிறதுலையே ஹையஸ்ட் சைஸ் கம்பெனிஸ் இந்த சிஸ்டத்தை கம்ப்யூட்டரைசேஷன்லாம் ஈஸியாக பண்ண முடியும். சைஸ் குறைய 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 இவ்வளோ அடாப்டேஷன் பண்ணுறது கஷ்டம், டைமாக எல்லா பேப்பர் ஃபைல் பண்ணுறது கஷ்டம். ஸோ லாட் ஆஃப் தீஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ப்ராப்ளம்ஸ் ஹவ் பீன் ஹேப்பனிங். ஸோ மெனி பீப்புள் ஹவ் பேட் டூ மச் அண்ட் வெயிட் ஃபார் ரீஃபண்ட்ஸ் ஆர் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். முதல்ல நான் 140 கட்டிட்டு உங்களுக்கு தொங்கிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து என் கிரெடிட்டை சேர்த்துருங்க சேர்த்து, அப்போ அடுத்த தடவை சொல்லுவேன் என்கிட்ட கிரெடிட் வந்துச்சு பாருங்கள் திருப்பி கொடுங்க, இல்லை அடுத்த மாதம் பில்லேருந்து அதை குறைச்சிக்கிறேன் அப்படி. ஸோ இந்த ஸ்விட்ச் ரொம்ப சடனாக ஒரு பெரிய குழப்பமும் பெரிய குளறுபடியும் உருவாக்குற வகையில் வந்தது இந்த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாநிலங்களுக்கான பங்குகளை எவ்வாறு வழங்க வேண்டும் அப்படின்னு சட்ட ரீதியான பல வழிமுறைகள் கட்டமைக்கப்பட்ட நிலையில் எந்த வகையில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி மறுக்கப்படுது? மாநிலத்துக்கு இருந்த வரி விதிக்கும் உரிமையை இழந்துவிட்டு இதையெல்லாம் ஒரு பொது ஜிஎஸ்டி கவுன்சிலிடம், எஃபெக்டிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற கவுன்சிலிடம் கொடுத்துட்டோம். அதை பல மாநிலங்கள், திரு நரேந்திர மோடியோடைய குஜராத் உட்பட்டு பல மாநிலங்கள் மறுத்தன. இருக்கிறதுலே அடுத்து ரொம்ப மறுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்போ இந்த மாதிரி பல மறுப்பு வந்த பிறகு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, நாங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு திட்டத்தை இதில் ஏற்றிக்கொள்கிறோம். சட்டமைப்பில், அதாவது எந்த சட்டமைப்பில் ஜிஎஸ்டி கொண்டாந்தாங்களோ அதில் இந்த ஒரு செக்ஷனை, ஒரு பத்தியை ஏற்றிக்கொள்கிறோம். அதில் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு மாநிலமும் 16-17 நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் 1, 16 மார்ச் 31, 17 வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் வருமானம் வந்ததோ அந்த வருமானத்தை ஒவ்வொரு ஆண்டுக்கு 5 ஆண்டுகள் 14% அதை மினிமம் அதிகரிக்கணும். ஜிஎஸ்டியின் அடிப்படையில் 14% அதிகரிக்கவில்லை என்றால் அதை நாங்கள் காம்பன்சேஷன் பேமெண்ட், அப்போனா உங்களுக்கு கேரண்டி, உங்களுக்கு உறுதியாக கேரண்டி கொடுக்குறோம், மினிமம் 14% உங்கள் வரி வருமானம் வளரும் 5 வருடத்துக்கு. அதற்காக என்ன பண்ண போகிறோம் என்றால், ஜிஎஸ்டிக்கு மேலே ஒரு செஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ண போகிறோம். ஒரு கூடுதல் சார்ஜாக திரட்டி அந்த செஸ்ஸில் இருக்கிற பணத்தை வைத்து நாங்கள் இந்த காம்பன்சேஷன் பேமெண்ட்டை, இழப்பீடு, அதான் இழப்பீடுக்கு பயன்படுத்திக்கிறோம், நீங்கள் இழந்ததை நாங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஜிஎஸ்டி செஸ்ன்னு ஆரம்பித்தாங்க. இது கூட்டாட்சி நாடு இன்னும் சட்டமைப்புப்படி. ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு ஜிஎஸ்டி பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணால் பத்தாது. அது அதற்கு அச்சா மேட்ச் பண்ணி எல்லா மாநிலத்துலேயும் ஈக்குவலன் பில் பாஸ் பண்ணும். அதனால் சட்டமைப்புலேயும் சரி, மத்திய சட்டத்திலையும் சரி, எல்லா மாநில சட்டத்திலையும் சரி இந்த பத்தி இருக்குது. 14% வரைக்கும் வளரவில்லை என்றால் இழப்பீடை மத்திய அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் என்ன சொல்லுது, இந்த செஸ்ஸு பணத்திலேருந்து கொடுக்கும் அப்படி. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல தவறுகள் இருப்பதாகவும், இதனால் ஜிஎஸ்டி இழப்பீடு மேல் வரியில் 47,000 கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு வழங்கப்படலை அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 மாதத்துக்கு முன்னால் மத்திய அரசாங்கம் நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சட்டப்படி கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அந்த செஸ்ஸில் பணம் இல்லாததுனால் நீங்கள் போய் கடனாக வாங்கிக்கங்க, என்னைக்கு அந்த செஸ்ஸில் இன்னும் பணம் ஜாஸ்தி நிற்கிதோ அப்போ அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படி. இதில் என்ன பிரச்சனை, இது செப்டம்பர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த அம்மையார் இது பேசுகிறாங்க. ஆனால் செப்டம்பர் நடுவில் கடைசியில் பாராளுமன்றம் நடந்தது. பாராளுமன்றம் நடந்தபோது 18-19 ஆடிட் ரிப்போர்ட், தணிக்கை குழு அறிக்கை அவை மேஜையில் வைக்கப்படுறது. அந்த தணிக்கை அறிக்கையில் சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் 17-18 ஐஜிஎஸ்டியில் கிட்டத்தட்ட 45,000 கோடி இன்னும் பிரித்து கொடுக்கல. அதில் தமிழ்நாடோடைய 4,000 கோடி இருக்குது. அது எல்லாம் தெரிஞ்சது முன்னால். ஆனால் தெரியாத புது உண்மை சொல்கிறாங்க, மொத்தம் 17-18, 18-19 மாத்திரம், இந்த 2 வருடத்தில் மாத்திரம் சுமார் 1.04 லட்சம் கோடி வெவ்வேறு செஸ்ஸுக்கு சர்சார்ஜுக்கு எடுத்து அந்தந்த அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டிய பணத்தை மத்திய அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக தூக்கி பொது கணக்கில் போட்டுருச்சு. 1,04,000 கோடி. அதுலேயும் குறிப்பாக சொல்கிறாங்க 47,200 கோடி மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய இருந்த செஸ்ஸிலிருந்து எடுத்து தூக்கி போட்டீங்க.
அப்போ எவ்வளோ அநியாயம் இருந்து இந்த அம்மையார் சொல்கிறாங்க இதில் பணம் இல்லை அதனால நான் கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் 19-20 ஆண்டு கணக்கு இன்னும் வரல. முதல் 2 வருடத்திலேயே 47,000 கோடி இருக்க வேண்டிய பணத்தை சட்டத்துக்கு விரோதமாக, நீங்கள் தான் சொல்கிறீங்களா இதுக்கும் செவரு தொடவே கூடாதுன்னு, அப்போ எப்படி சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சிஏஜி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நாங்கள் எடுத்தது தப்பு, கூடிய சீக்கிரம் அதை திருப்பி வைத்துடுறோன்றாங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கூட்டாட்சிக்கும் மாநிலத்துக்கும் விரோதமான செயல். அந்த உண்மை வர வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, காலிங்க கொடுக்க முடியாது, இங்கேருந்து இங்கே எடுக்க முடியாது. இப்போ தெரிய வருது ஏன் காலி இங்கே இருந்த 47,000 கோடியை திருடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க மினிமம். ஏன்னா இன்னும் 3வது வருஷம் கணக்கு வரல. அதில் இன்னொரு 40,000-50,000 கோடி இருந்துச்சுன்னா 1,00,000 கோடி இந்த செஸ்ஸில் மாத்திரம். அது இல்லாமல் பாக்கி செஸ்ஸு பாக்கி சர்சார்ஜில் இருந்தெல்லாம் இன்னொரு 60,000 கோடி திருடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் அதுக்கு மேலே தணிக்கை குழு சொல்லுது இதில் பல தவறுகள், எதற்காக செஸ்ஸு சர்சார்ஜ் சேர்க்குறீங்களோ அது செயல்படுத்தாதது முதல் தவறு, அதுலேருந்து எடுத்து மத்தியில் சேர்க்கறது 2வது தவறு, 3வது தவறு இதனால் மத்திய அரசாங்கத்தோடைய நிதி பற்றாக்குறையை குறைச்சிருக்கிறீர்கள் 1,00,000 கோடியை. ஏன்னா போலி கணக்கு காமிச்சிருக்கல, உனக்கு உரிமை இல்லாத பணத்தை தூக்கி இதில் போட்டு அதனால் உன் நிதி பற்றாக்குறையை 1,00,000 கோடி குறைத்து காமித்திருக்கிறீர்கள். இவ்வளோ 3 தப்பு நடக்குது. வேதனை அளிக்கிற ஒரு தகவல் என்னவென்றால், இந்த செஸ்ஸு சர்சார்ஜ்ன்றது முதலில் ஒரு தவறான நோக்கம். ஏன்னா ஏன் நீங்கள் செஸ்ஸு சர்சார்ஜ் போடணும்? வரி தானே, நீங்கள் இப்படி வரியை +1% 1% சொன்னாலும் சரி, செஸ் 1% சொன்னாலும் சரி, மொத்த வரி இதே தான். அப்போ செஸ்ஸு சர்சார்ஜ் ஏன் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கம் அதுவே ஒரு தவறான செயல்னு பலர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாண்புமிகு டி.கே. ரங்கராஜன் ராஜ்யசபா எம்பி அவர்கள் 15வது நிதிக்குழு ஆய்வுக்கு இங்கே வரும்போது நான் திமுக சார்பில் போய் பேசும்போது அவர் சிபிஎம் சார்பில் வந்து பேசினார். அவர் சொன்னார், இந்த மாதிரி செஸ்ஸு சர்சார்ஜே தப்பு, நீங்கள் மாநிலத்துக்கு திருப்பி கொடுக்குறது நாங்கள் ஏற்றுக்குறோம், ஆனால் ஸ்வச் பாரத்துக்கு தனியாக, கிருஷி கல்யாணுக்கு தனியாக, இதுக்கு தனியாக, அதுக்கு தனியாக, சர்வீஸுக்கு எத்தனையோ போட்டு இது தப்பு. ஏனென்றால் எல்லா செஸ்ஸும் சர்சார்ஜும் மாநிலங்களுக்கு போக வேண்டிய வரி பங்கில் சேர்க்காமல் தனியாக ஒதுக்கப்படுகிறது. நான் ஆணையிட்டால் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காலத்தில் மொத்த வரியில் 7, 8, 9% இந்த செஸ்ஸு சர்சார்ஜில் போயிட்டு இருந்ததை இப்போ கிட்டத்தட்ட 20% இந்த செஸ்ஸு சர்சார்ஜில் இந்த மத்திய அரசாங்கம் எடுக்குது. அதுவே முதல் துரோகம். 2வது துரோகம், எந்த செஸ்ஸு சர்சார்ஜின்னு எடுக்குதோ அதனால் நம்மளுக்கு பிரிக்காமல் காமிச்சிக்கிட்டு திருப்பி 2வது முறை அதே போய் சுருட்டி வலிச்சு எடுத்து போட்டுறாங்க அக்கௌண்ட்டில். அதனால் எல்லா வகையிலும் கூட்டாட்சிக்கும் மக்களுக்கும் நியாயத்துக்கும் விரோதமான ஒரு செயல்பாடு இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து வந்துட்டுருக்கு. இதில் பெரிய யோகியதவர்கள் மாதிரி நிதியமைச்சர் அறகுறை தான் புரியும், அதனால் அவங்க அவ்வளோ தெளிவாக பேச தெரியாது. ஆனால் செயலர்லாம் ரொம்ப போய் ஐயோ சட்டவிரோதம் அதனால தான் நாங்கள் எடுக்க மாட்டேன்றோம் தெளிவாக பதில் சொல்கிறாங்க. இதை மறைச்சிட்டாங்கல்ல, ஏன் சட்டத்துக்கு விரோதமாக இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டிங்க, முதல்ல திருப்பி வைங்க. ஏற்றுக்கொள்வார்கள், சிஏஜி ரிப்போர்ட்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள் மத்திய அரசாங்கம், நாங்கள் எடுத்தது தப்பு, அதை கூடிய சீக்கிரம் திருப்பி செலுத்துகிறோம். அப்போ ஏன் இப்போ செலுத்தக்கூடாது? எங்களை கடன் எடுக்க சொல்கிறீங்களே, நீங்கள் தவறாக திருடின பணத்தை நீங்கள் கடன் வாங்கி திருப்பி வச்சுட்டு முதல்ல எங்களுக்கு இழப்பீடை பங்கு போட்டு கொடுத்துட்டு இது காலியான பிறகு நம்ம பேசுவோம் நம்ம வேணுமா வேணாமான்னு. இன்றைக்கு முதல்ல அதை திருத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே தமிழகத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை நிலுவையில் உள்ள நிலையில் வர 5ஆம் தேதி ஜிஎஸ்டி கூட்டம் கூட இருக்குது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்க இருக்கிற பிரதிநிதிகள் இந்த நிலுவைத் தொகை குறித்து கேள்வி எழுப்புவார்களா அல்லது எப்பவும் போல அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிவார்களா? நம்மளுடைய உரிமையை, அதாவது ஏற்கனவே ₹1 வரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுத்தால் நம்மளுக்கு 36-38 பைசா தான் திருப்பி வருது மத்திய அரசாங்கத்திலேருந்து. இது ஏற்கனவே நிறைய நிரூபிக்கப்பட்ட தகவல். ஏற்கனவே 14வது நிதிக்குழுப்படியும் 15வது நிதிக்குழுப்படியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4% தான் மொத்த வரியில் பங்கு வருது. ஆனால் நம்ம கட்டுற வரி கிட்டத்தட்ட 10% மொத்த வரி. இவ்வளோ நம்மளுக்கு ஏற்கனவே விரோதமான ஒரு சூழ்நிலையில் இந்த அடிமை அரசாங்கம் முதலாளிகளின் சொல்லுக்கு கட்டுப்பாடாகி
தமிழின மக்களையும் தமிழ்நாட்டையும் துரோகம் செய்து அங்கே போய் ஆமா சாமி போட்டு கையை காலை பிடிச்சிட்டு வந்துடுவாங்களா அப்படின்ற அச்சம் உருவாகுது. ஏன்னா இயற்கையாக முதுகெலும்பு இருக்கிற சுயமரியாதை இருக்கிற தமிழ் பற்று இருக்கிற மக்களுடைய நலனில் ஒரு அக்கறை இருக்கிற ஒரு நபராக இருந்தால் அமைச்சர் என்ன போய் சொல்லணும், பாக்கி மாநிலம் மாதிரி சொல்லணும், ஏங்க எங்களுக்கு வர்ற கடனை பணத்தை முதல்ல திருடின பணத்தை போட்டுட்டு எங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டு இது காலியான பிறகு நம்ம யோசிப்போம் கடன் எடுக்கிறதா இல்லையான்னு. ஆனால் இந்த பணத்தை திருப்பி போடுற வரைக்கும் இன்றைக்கே போய் கடன் எடுக்கிறதெல்லாம் சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லணும். உப்பு சாப்பிட்ற முதுகெலும்பு இருக்கிற அடிமை இல்லாத அமைச்சராக இருந்தா. ஆனால் நம்ம அமைச்சர் தான் உங்களுக்கு தெரியும்ல. அதனால் என் எதிர்பார்ப்பு போய் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபோல் லைக் அ டெக் ஆஃப் கார்ட்ஸ்னு, அது சீட்டு கட்டு அப்படியே சரிகிற மாதிரி போய் கை காலை பிடிச்சி ஐயா சாமி என்ன நீங்கள் சொன்னாலும் சரிதான்னு சொல்லி முதலாளிகிட்ட கை காலை பிடிச்சிட்டு வந்துடுவார், அது அமைச்சர் பண்ணிடுவாருன்ற அச்சம் எனக்கு உருவாகுது. ஒருவேளை நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஏதோ முதுகெலும்போ சுயமரியாதையோ அமைச்சர் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்போம் 5ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து. சரி, இவ்வளோ நேரம் எங்களுடைய ஜிஎஸ்டி சம்மந்தமான கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமாக பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.